லோக்சபா தேர்தல் நேரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு தேர்தல் கமிஷன் விளக்கம் தராவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஞாயிறன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் ஜனநாயக முறையில் நடக்கவில்லை என்றும் தேர்தல் நேரத்தின் போது 144 தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு தேர்தல் கமிஷன் விளக்கம் அளிக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும், யூபியில் தலித் இளம்பெண்கள் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து வரும் 16ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் பெட்ரோலிய நிறுவனங்களிடம் இருப்பதை மத்திய அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரவீன்குமார் அவர்களும் சம்பத் அவர்களும் தமிழ்நாட்டில் 144 தடை உத்தரவு பிறப்பதற்குண்டான காரணத்தை விளக்க வேண்டும். அவர்கள் இன்னும் 2 தினங்களில் அதற்குண்டான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் நான் நேரடியாக அவரிடத்திலே சென்று இதற்குண்டான காரணத்தை வினவ இருக்கிறேன். டெல்லியும் சென்று சம்பத்திடத்திலும் பார்த்து இதற்குண்டான காரணத்தை வினவ இருக்கிறேன். ஒருவேளை அதிலேயும் எங்களுக்கு சரியான பதில் வரவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தையும் நிச்சயமாக அணுகுவேன். முன்னதாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு தனது வாழ்த்தையும் கிருஷ்ணசாமி தெரிவித்துக் கொண்டார்.